மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வறுமையான சூழலில் குடும்பம் இருந்தாலும் வாழ்க்கையை வெறுமையாக்க விரும்பாமல் விடாமுயற்சியுடன் படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1000க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மாணவிகள் சிலர். ஆனால் மேல் படிப்பை தொடர முடியுமா என்ற களத்தில் உள்ளனர் அந்த மாணவிகள். மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் உள்ள வெள்ளாளப்பட்டியைச் சேர்ந்த முடித்திருத்தும் தொழிலாளியின் மகள் தைரியலட்சுமி. அன்றாட உணவிற்கே அல்லல் பட வேண்டிய நிலையில் குடும்பம் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் படித்த தைரியலட்சுமி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 1131. படிப்பில் சிறந்து விளங்கினாலும் கலந்தாய்விற்கு செல்லக்கூட பணம் இல்லாமல் தவித்து வருகிறார் தைரியலட்சுமி. டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவு. ஆனால் எங்களோட பொருளாதார சூழ்நிலையால நாங்கள் பின்தங்கி இருக்கோம். எங்களால் கவுன்சிலிங் கூட போக முடியுமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தேகத்துக்கு உரியதாக தான் இருக்குது. நாங்கள் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கணும், கவுன்சிலிங் போய் என்ன பண்ணணும், டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறதே ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்காரர் அவளை கஷ்டப்பட்டு என் பிள்ளைய சின்ன வயசுலேருந்து டாட்டான்னு நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். அதே மாதிரி நல்லபடியாக மார்க் எடுத்துருச்சு. நான் சுத்தர படிக்காத என் மக படித்து நல்லா டாக்டர் எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ஊர் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு டாக்டர் ஆகி நல்லா எல்லாத்துக்கும் சேவை செய்யணும். மற்றொரு மாணவி கொட்டாம்பட்டியை சேர்ந்த அபிராமி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த இவர் 1039 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவரது தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிய நிலையில் தாய் கூலி வேலை செய்து பள்ளி கல்வியை அளித்துள்ளார். பள்ளியில் முதல் மாணவியாக வந்திருந்தாலும் பொறியியல் படிக்க வேண்டும் என்ற தனது கனவு நனவாகுமா என்ற ஏக்கத்தில் உள்ளார் அபிராமி. எனக்கு பிஇ படிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, ரொம்ப வறுமையில் இருக்கோம். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா கூலி வேலை செஞ்சு தான் படிக்க வச்சாங்க. மாமாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னை படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் என் குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய அப்பா இறந்த ஒரு கவலையிலேயே நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு சின்ன வயசுல எங்கிட்ட எல்லாம் சொல்லும். நான் படித்து பெரிய ஆளாக வந்தோடனே இன்ஜினியர் ஆகிறது என்னுடைய வருங்கால லட்சியம்னு நிறையா சொல்லியிருக்கு. இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா கூலி வேலை பார்த்து இந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. குடும்பம் வறுமையில் உழன்றாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பாடுபட்ட பெற்றோரின் உழைப்பும் லட்சியத்தை அடைய அயராது உழைத்த இந்த மாணவிகளின் கனவும் நனவாகுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர் வெள்ளாளப்பட்டி கிராம மக்கள். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா.